குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 91வது சங்கீதம் 10வது வசனமும் 11வது வசனமும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். அருமையான ஒரு வசனம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நம்ம கூட இருக்கும் போது கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த உலகத்துல பயங்கரமான வாதைகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்துல, வித்தியாசமான வாதைகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்துல எந்த வாதைகளும் எங்க கூடாரத்தின் மேல வரக்கூடாதப்பா, உம்முடைய கரம் மட்டும் எங்க கூடாரத்தின் மேல இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய வழிகள் எல்லாம் நமக்கு தேவ தூதர்களை கத்தர் காத்து வைத்திருக்கிறார். அந்த தேவ தூதர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள். எல்லா விக்கனங்களுக்கும், வியாதிகளுக்கும், எல்லா விதமான பயத்துக்கும், இந்த வியாதி வந்துருமோ, அந்த வியாதி வந்துருமோ என்ற பயங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை விலக்கி காத்துக்கொள்ளட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சுவாமி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஏசப்பா, உம்முடைய கரம் எங்க கூடாரத்தின் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்க மேல இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்க கூடாரத்தின் மேல இருக்கட்டும். எந்த வாதைகளும் எங்களுடைய வீடுகளிலோ எங்க மேல வராதபடி காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. எல்லா வாதைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. அதே மாதிரி நாங்க போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே உம்முடைய தெய்வ தூதர்களை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்க செய்கிற காரியங்களில் ஆண்டவரே உம்முடைய தெய்வ தூதர்களை நாங்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய தெய்வ தூதர்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு, மிஷினரிகளோடு உங்களுடைய தெய்வ தூதர்கள் அவங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஹாஸ்பிட்டல்ல வியாதியா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வ தூதர்கள் அவளை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ஆண்டவரே, முக்கியமாக ஆண்டவரே முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வ தூதர்கள் அவளை ஏந்தி கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, எல்லாரையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம். முக்கியமாக வேலைக்காக போகிறவர்களுக்காக ஆண்டவரே, பிசினஸ்க்கு போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வெளிநாட்டுல படிக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இயேசு சுவாமி, அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவளை தாங்கிக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஏமாற்றங்களுக்கும், பிசாசினுடைய செயல்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எந்த வாதைகளோ, எந்த ஆண்டவரே எஸ் சுவாமி கெட்ட காரியங்களோ எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்வீராக. உங்களுடைய தெய்வ தூதர்கள் இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும், எங்களோடு கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you all. Thank you so much. Have a blessed day.